ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். டே ஆதர்ஷ் கண்ணா, கல்யாணம் பண்ணாதான் இந்த மாதிரி பெரிய ஃபேமிலியெல்லாம் வரும், நிறையா பேர் வருவாங்க. இப்போ எனக்கும் அண்ணாவுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆனால் எங்களுக்கு தான் ஆல்ரெடி பெரிய ஃபேமிலி இருக்கே, அப்புறம் எதுக்கு புதுசா? அது இல்லைடா, புதுசாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதுலேருந்து கிடைப்பாங்க. அது ஸ்கூலுக்கு போனாலே நிறைய பேர் கிடப்பாங்களே, அதோட பெரியப்பா வீட்டுக்கு ஊட்டிக்கு போனாலும் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க. மேரேஜ் பண்ணாமலே ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க தானே. அப்புறம் இல்லைடா, இப்போது அம்மா எப்படி உங்களை பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி உனக்கு அண்ணி வந்தாலும் உன்னை பார்த்துக்குவாங்க, அண்ணாவையும் பார்த்துக்குவாங்க. அதான் அம்மாவே எங்களை பார்த்துக்கிறாங்களே, அப்புறம் எதுக்கு அண்ணி வந்து பார்த்துக்கணும்? ஸோ அம்மாவுக்கு வயசாயிடுச்சுல்ல, அதுதான் ஹெல்ப் பண்ண அண்ணியை வர வைக்கிறோம். ஓ, அப்போது வர்ற அண்ணிக்கு கொஞ்சம் வருஷத்தில் வயசாகிட்டா வேறு யார் வருவாங்க? புது அண்ணியா? ஐயோ என்ற ஜெயேந்திரன், ஆனந்த் இவன் உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவான் போல இருக்கே என்று ரகசியமாக கூறி ஆண்கள் சிரிக்க, தனலக்ஷ்மியோ அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், உன் பொண்டாட்டி வந்து எல்லாரையும் பார்த்துக்க போகிறா, அப்புறம் எதுக்கு புது அண்ணி என்று கேட்க, எனக்கு எதுக்கு கல்யாணம்? எனக்கு எதுக்கு ஒய்ஃப் வரணும்? இப்போ தான் அண்ணாவுக்கு கல்யாணம்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே எனக்கு சொல்கிறீங்க. முதல்ல எதுக்கு கல்யாணம், ஏன் பண்ணணும் எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப குழப்புது. இறுதியில் பைரவி அவனிடம் வந்து, ஆதர்ஷ் கண்ணா, எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜில் கல்யாணம் பண்ணுவாங்க. நம்ம லைஃப்பில் இருக்கிற நம்ம பார்க்குற எல்லாருமே இன்னொருத்தரை சார்ந்து தான் எப்பவும் இருப்பாங்க. முக்கியமாக எல்லாரும் அந்த அன்புக்காக ஏங்குவாங்க. என்னதான் நமக்காக அம்மா அப்பா அண்ணா தம்பின்னு குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லன்னு எத்தனை பேர் இருந்தாலும் நமக்காக நம்ம கூட லைஃப்பை ஷேர் பண்ணிக்க கணவனோ மனைவியோ தான் இருப்பாங்க. ஐ மீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். எங்கேயோ பிறந்து வளர்ந்து எந்த சம்மந்தமும் இல்லாமல் ஒன்றா நம்ம கூட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணி வாழ்கிறது, நம்மளோட எல்லா சுச்சுவேஷன்லேயும் எல்லா ப்ராப்ளம்லேயும் சமாளிக்க கூட இருந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே அவங்களா தான் இருப்பாங்க. எதுக்கு கல்யாணம் ஏன் பண்ணிக்கணும்னு கேட்டால் தெளிவான எந்த பதிலும் யாருக்கும் இருக்காது. காரணமே இல்லாமல் ஒரு அழகான அன்பான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்மளை விட அவங்க ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற அளவுக்கு ஒருத்தரை நேசிக்கிறதுக்கு, மற்றவங்களுக்காக நாம் யோசிப்போம், நிறையா அட்ஜஸ்ட் பண்ணிப்போம்னு நமக்கே புரிய வைக்கிறதுக்கு இந்த கல்யாணம் குடும்ப வாழ்க்கை எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆதர்ஷ் தன் அம்மா கூறுவதை ஏதோ ஏஞ்சல் கதை கேட்பது போல விழி விரித்து ஆச்சரியமாக கேட்டான். அப்படின்னா எனக்கு ஒய்ஃப் வந்தால் என் கூடவே இருப்பாங்களா? அப்போ எப்போவுமே என்னை விட்டு போகவே மாட்டாங்களா? நான் எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட பேசலாமா? என் கூட விளையாடுவாங்களா? என்னை பத்திரமா பார்த்துப்பாங்களா என்றவன் அடுத்தடுத்து தனக்கு புரிந்த அளவு கேள்விகளை கேட்டான். இதை கேட்ட பைரவியும் சிரித்து கொண்டே, கண்டிப்பா, ஆனால் அவள் மட்டுமே உன்னை பார்த்துக்க கூடாது, நீயும் அவளை பத்திரமா பார்த்துக்கணும். எப்போவுமே ஒய்ஃப் நமக்காக வராங்க, அதனால நம்ம அவங்கள எப்படி வேணாலும் நடத்தலாம்னு நினைக்கவே கூடாது. உன்னை நீ எப்படி நடத்தணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி உன் ஒய்ஃபையும் நீ மதித்து நடத்தணும். கஷ்டப்படுத்தக்கூடாது. சண்டை போட்டாலும் சீக்கிரமாகவே சமாதானம் ஆகிடணும். எந்த சுச்சுவேஷன்லேயும் அவளை நீ விட்டுறவே கூடாது. அவளை நீ எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணணும், சரியா? என்று வேகமாக தலையசைத்தான். ஃப்ரெண்டு மாதிரியா? அப்படின்னா சரி, நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவோமா? என் ஒய்ஃப் எப்போ வருவாமா என்று அவன் ஆர்வமாக கேட்க அனைவரும் தலையில் கை வைத்து கொண்டனர். போச்சுடா. டே ஆனந்த், நீ இப்போவும் கல்யாணம் வேண்டாங்கிற உன் தம்பியை பாரு, இப்போவே அவன் பொண்டாட்டி எங்கன்னு கேட்குறான். அவனோட அண்ணனாடா நீ என்று ஆனந்தையும் கிண்டல் செய்து சிரித்தனர். இதை கேட்ட கல்யாணியும், அதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகுமே ஆதர்ஷ், உனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வயசு பக்குவம் வரல, இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததும் அதை நீயே புரிஞ்சுப்ப. இல்லை, ஏன் இப்போவே கூட்டிகிட்டு வாங்க, நான் அவளை பத்திரமா பார்த்துக்குவேன், பாசமாக இருப்பேன், ஏன் அவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணணும் என்று அவன் அடம் பிடிக்க
கல்யாணியோ, அது இப்போதானே உனக்கு சொல்லியிருக்கு. எந்த அளவுக்கு நீ நாங்கள் எல்லாரும் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியாமல் எப்படி அவளை உன்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட முடியும் சொல்லு? காட் உன்னை செக் பண்ணுவார். நீ உன்ல ஒய்ஃப் மேலே பாசமாக தான் இருப்பியா, நல்லா பார்த்துக்குவியான்னு எல்லாம் கடவுள் உன்னை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்போ நீ பெரியவன் ஆகிட்ட, உனக்கு ஓரளவுக்கு பக்குவம் வந்துருச்சு, நீ இனிமேல் குட் பாயாக தான் இருப்ப, அவளை நல்லா பார்த்துப்பேன்னு எல்லாம் காடுக்கு ஓகேன்னு தோணுதோ, அப்போது உன் ஒய்ஃபை அவரே உன்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டுருவார். அது வரைக்கும் எங்கே அவளை வச்சுருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. இந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகணும். அப்போ தான் உனக்கு உன் ஒய்ஃப் கிடைப்பா. எப்போவுமே ஃப்ரெண்டாக உன்னை விட்டு போகாமல் நம்ம கூடவே எப்போவும் இருப்பா. ஓ, அப்போ சரி, டெஸ்ட்டு தானே, அதை நான் பார்த்துக்கிறேன். அனைவரும் அப்பாடி ஒரு வழியாக விட்டுட்டான்டா சாமி என்று அங்கிருந்து நகர்ந்தனர். அன்று மாலையில் ஆதர்ஷின் பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்திருக்க அங்கே செல்வம் அவரது மனைவி, மகன், தம்பி என குடும்பத்தினரோடு வந்து சேர்ந்தார். செல்வம் மீண்டும் ஆனந்தை குத்தி காட்டி ஜாடை மாடையாக பேச இதை கவனித்த ஆதர்ஷோ வேண்டுமென்றே, ஆனந்தண்ணா இங்கே வா, என்னை அங்கே கூட்டிகிட்டு போயேன், இதில் எதை எடுக்கட்டும் அதை சூஸ் பண்ணித்தான்னா, எந்த ட்ரெஸ் போடட்டும் என்று ஒவ்வொன்றிற்கும் அவனை அழைத்து அவனது முக்கியத்துவத்தை அனைவருக்கும் காட்டினான். செல்வமோ, அடடே என்ன ஆதர்ஷ், ஆனந்த் உன் சொந்த அண்ணா இல்லைப்பா, நீ ஏன் அவன்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்ருக்க, நம்ம வீட்டு ஆளுங்கக்கிட்ட போய் கேளு, அவங்க எடுத்து தருவாங்க என்று அவனிடம் பக்குவமாக கூற ஆதர்ஷ், செல்வம், ஆனந்த் மூவரும் மட்டும் அங்கே இருக்கும் தைரியத்தில் செல்வமும் வாயை விட்டுவிட கீழே சென்று விட்டார். ஆனந்த் வருத்தப்பட்டாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஆதர்ஷிடம், நீ வாடா என்று அழைத்து கொண்டு கீழே சென்றான். ஆதர்ஷ் கீழே கேக் வெட்டி அப்பா, அம்மா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, தம்பி என அனைவருக்கும் ஊட்டிவிட அப்போதுதான் அங்கே ஆனந்த் ஃபோன் பேசிவிட்டு உள்ளே வந்தான். மகேந்திரனும், செல்வம் நீங்களும் வாங்க, ஆதர்ஷ் அவங்களுக்கும் கொடுப்பா என்று கூற ஆதர்ஷோ, அப்பா நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் கொடுக்கலாம் என்று ஸ்பட்டென பதில் கூறிவிட்டான். இதை கேட்ட மகேந்திரனும், என்னாச்சுடா, ஏன் இப்படி சொல்கிற, அங்கிள் கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது, அவர் எனக்கு தம்பி மாதிரி தான், அது உனக்கு தெரியும்ல. சாரிப்பா, தம்பி மாதிரி தான், தம்பி இல்லைல்ல, உங்களுக்கு அண்ணா பெரியப்பா மட்டும்தான், இதுதான் என் ஃபேமிலி, புதுசாக யாரையும் நான் சேர்த்திக்க மாட்டேன் என்று முகத்திற்கு நேராக அவன் அழுத்தமாக கூறிவிட்டான். ஆதர்ஷை அனைவரும் அதட்ட, பெரியவங்க கிட்டே இப்படியா பேசுவ என்று சிறிது கடிந்து கொண்டனர். ஆதர்ஷோ, இல்லைம்மா, செல்வம் அங்கிள் தான் சொன்னார், ஆனந்த் அண்ணா ஏன் சொந்த அண்ணா இல்லையா, ட்ரெஸ் செலக்ட் பண்ண நான் அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாதான், ஃபேமிலி ஆளுங்கக்கிட்ட மட்டும்தான் கேட்கணும்னு அவர் தான் சொன்னார். அப்படி பார்த்தா இவரும் அப்பா பெரியப்பாவுக்கு சொந்த தம்பி இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு நான் இவருக்கு என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி கேக் கொடுக்கணும் என்று நேரம் பார்த்து அவன் போட்டு கொடுத்து விட்டான். அனைவரும் இப்போது செல்வத்தை முறைக்க அவரும், அது இல்லைன்னா யார் யாரை எங்கே வைக்கணும்னு தெரியணும்ல, அதான் சின்ன பையனுக்கு சொல்லலாம்னு என்று அவர் மெதுவாக இழுக்க ஜெயேந்திரன் இப்போது அவரை அதட்டினார். அதுதான் எங்கள் வீட்டு சின்ன பையனுக்கு உன்னை எங்கே வைக்கணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிற, கரெக்டு தானே என்று கேட்டதும் செல்வமோ, ஐயோ அண்ணா என்று முடிக்கும் முன், போதும் செல்வம், இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும் என்று ஆதர்ஷிடம் திரும்பியவர், சரிடா கேக் கொடு, அதோட இந்த வருஷம் உனக்கு யார் முதல்ல ஊட்டணும் என்று கேட்டதும் ஆதர்ஷ் நேராக ஆனந்திடம் வந்து அவனின் கைப்பற்றி இழுத்து, எல்லாரும் ஒரு வருஷம் எனக்கு ஃபஸ்ட்டு கேக் ஊட்டி விட்டாச்சு, கோட்டா முடிஞ்சது, இனிமேல் எனக்கு எல்லா வருஷமும் என் அண்ணா தான் ஃபஸ்ட்டு கேக் ஊட்டணும் என்று கூறி அனைவருக்கும் தன் அண்ணன் தன் வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்று காட்டிவிட்டான். பின் ஆதர்ஷ் 2 பிளேட்டில் கேக்கை எடுத்துக்கொண்டு, அப்பா ப்ளீஸ் அந்த பிளேட் எடுத்துக்கிறீங்களா, எனக்கு 2 கையிலுமே ஃபுல்லாயிடுச்சு என்று பாவமாக கூற அவரும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அவன் பின்னே சென்றார். செல்வத்தின் மனைவி அம்பிகா, மகன் இருவருக்கும் ஆதர்ஷ் கொடுத்துவிட்டு செல்வம் மற்றும் அவரது தம்பி மாணிக்கம் இருவரையும் வேண்டுமென்றே தவிர்த்தான். அது அனைவருக்கும் புரிந்தாலும் புரியாதது போல அவனது செய்கை இருக்க
அவன் குணம் அறிந்து யாரும் அவனிடம் எதுவும் கேள்வி கேட்கவில்லை. உணவிற்கு பின் கல்யாணியுடன் ஆதர்ஷ் இருந்து கொள்ள அவனோ ஊட்டிவிட சொல்லி கேட்டு தானே உணவு எடுத்து வருவதாக கூறிவிட்டு சென்றான். இப்போது கல்யாணி மட்டும் அங்கே இருக்க அங்கே வந்த மாணிக்கமோ, என்ன கல்யாணி, எத்தனை நாள் இப்படியே இருக்க போற என்று விஷமமாக கேட்டான். ஏன், எனக்கு என்ன? இல்லை, உனக்கு கல்யாணம் வேற தள்ளிக்கிட்டே போகுதான், ஏதாவது தோஷம் கீசம் அப்படி ஏதாவது இருக்கா என்ன? இப்போவே வயசு 27 ஆக போகுது, பேசாமல் நீ ஏன் என்னவே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டு எனக்கு வாழ்க்கை கொடுக்க வேணாம். யாருமே கல்யாணம் பண்ணிக்க இல்லைன்னு நிலமை வந்தாலும் கூட உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எங்கள் மாமாவுக்கு இந்த மாதிரி நீ பேசுகிற விஷயம் தெரிஞ்சது, அப்புறம் உன் உயிர் உன் கையில் இருக்காது, ஒழுங்காக ஓடிடு என்று அவள் தைரியமாகவே மிரட்டினாள். ஏய் இன்னனோ என்று மாணிக்கம் பல்லை கடித்து ஆரம்பிக்க, என்ன பண்ணுவ? என் அப்பா, மகேந்திர மாமா, ஜெயேந்திரன் மாமா, என் பசங்க ஆனந்த், ஆதர்ஷ், இத்தனை பேரை தாண்டி உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தல்ல. கோபம் கொண்டு திரும்பி நடக்க அங்கே ஆதர்ஷ் வந்ததும் அவனுடன் வந்து செல்வமும், என்ன மாணிக்கம், ஓ நீயும் கல்யாணம் பேசிகிட்டு இருந்தீங்களா? சரி சரி, நான் அப்புறமா வரேன். கல்யாணியோ இதை கேட்டபடி, இருங்க, உங்கள் தம்பிக்கிட்ட தனியாக பேசுகிற அளவுக்கு எனக்கு எதுவும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பையன் அங்கே பேசினதை பற்றி தான் ஞாபகப்படுத்திகிட்டு இருந்தேன். செல்வம் சுதாரித்தாலும் கண்டுகொள்ளாமல், அது விடுமா, ஏதோ சின்ன பையன் அண்ணா மேலே இருந்த பாசத்தில் யோசிக்காமல் அப்படி பாட்டுன்னு பேசிட்டான். எதை எதை யார் முன்னாடி சொல்லணும்னு பாவம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. கண்டிப்பாக இல்லை, ஆதர்ஷ் யோசிக்காமல் பண்ண மாட்டான். அங்கே வச்சு அந்த விஷயத்த சொன்னாதான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு தான் உங்களை அப்படி சொல்லி மாட்டி விட்டுருக்கான் இல்லையா ஆதர்ஷ்? ஆதர்ஷும் ஆமாம் என்று தலையசைக்க, அதோடு அப்போதானே வேற யாரும் இதே மாதிரி பேச மாட்டாங்க என்று கூடுதல் தகவலும் கூறினான். அவர்களை பார்த்துவிட்டு ஆதர்ஷை அழைத்து கொண்டு கல்யாணி முறைத்தபடியே சென்று விட்டாள். இங்கே தனியே விடப்பட்ட அண்ணன் தம்பி இருவருக்கும் கோபம் தலைக்கேறியது. இருப்பினும் செல்வம் சொத்துக்காக பொறுமையாக இருந்தான். மாணிக்கம் அண்ணனை போல சொத்து என பார்த்தாலும் அவனுக்கு கல்யாணி மீது தனி அபிப்பிராயம் இருக்கவே அவன் இத்தனையும் பொறுத்து கொண்டான். இருவரும் அவர்களுக்கான சமயம் வரை எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆதர்ஷுக்கு வந்த பரிசுகள் எல்லாவற்றையும் பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு அதில் இவனுக்கு மிகவும் பிடித்ததை எடுத்து தனியே ஒரு பெட்டியில் வைத்தான். யாருக்கு என கேட்டவர்களுக்கு என் ஒய்ஃபுக்கு என்று கூறிவிட்டான். நான் அவளை பத்திரமா நல்லா பார்த்துப்பேன்னு தெரிஞ்சாதானே என்கிட்ட காட் அவளை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வருவார். நான் எப்படியும் நல்லா தான் பார்த்துக்குவேன். பட் அவள் திடீர்னு வந்துட்டா அப்பா அவளுக்கு நான் புதுசாக உடனே நிறைய வாங்க முடியாதுல்ல. அதனால தான் இப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சதை அவளுக்காக நான் எடுத்து வைக்கிறேன் என்று விளக்கம் கூற அனைவரும் இதை கேட்டு சிரித்தனர். ஆனால் யாரும் அதை தடுக்கவும் இல்லை. அதன்பின் அவரவர் தத்தம் வேலைகளை பார்க்க சென்று விட்டனர். சில மாதங்கள் இப்படியே மகிழ்ச்சியாக செல்ல கல்யாணி திடீரென தனிமையே வாசம் கொள்ள வைரவி அவரிடம் விசாரித்துவிட்டு மகேந்திரனிடம் பேசினார். மூவருக்கும் ஏதோ சண்டை, ஆனால் வெளியே யாரும் காட்டிக்கொள்ளவில்லை. அன்று மகேந்திரன், பைரவி, ஆதர்ஷ், ஆனந்த் கோவிலுக்கு செல்வதாக இருந்தது. கடைசி நேரத்தில் ஏதோ வேலை என்று மகேந்திரன் செல்ல முடியாமல் போக ஆனந்தும் ப்ராஜெக்ட் விஷயமாக ப்ரொஃபஸர் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று கிளம்பிவிட்டான். பைரவி, ஆதர்ஷ் மட்டுமே அன்று கோவிலுக்கு சென்றனர். திரும்பி அவர்களுக்கு வந்த செய்தி அவர்களின் விபத்துதான். ஆதர்ஷுக்கு நல்ல அடி, காயங்கள் சரியாகும் வரை மருத்துவமனையில் என்று 3 மாதங்கள் சென்றன. அவனை தாத்தா, பாட்டி, அப்பா, அண்ணா அனைவரும் வந்து பார்த்துவிட்டு சென்றனர். ஆனால் அம்மாவும் சித்தியும் வரவில்லை. ஏன் என்று கேட்க, அவங்க உன்னை பார்த்தா ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவாங்கல்ல, ரொம்ப அழுவாங்க, பெரியம்மா பெரியப்பா எல்லாருக்கும் வேலைடா, அதனால தான் அவங்களும் வரல என்று பல காரணங்களை கூறி ஆதர்ஷை சமாதானம் செய்தனர். 3 மாதம் கழித்து வீட்டிற்கு வந்த பிறகுதான் ஆதர்ஷுக்கு தெரிந்தது. அம்மாவிற்கு விபத்தில் கால் போய்விட்டது. முதுகு தண்டுவடத்தில் அடி ஏற்பட சில காலம் படுத்த படுக்கைதான் அவரது நிலைமை. அதைவிட அதிர்ச்சி, அப்பாவும் சித்தியும்
மனம் செய்து கொண்டனர். அதனால் அனைவருக்கும் மகேந்திரனுடன் சண்டை வந்தது. அதில் பெரியப்பா பெரியம்மா இருவரும் இனி இந்த உறவே வேண்டாமென ஒதுங்கி சென்று விட்டனர். அவனுக்குள் 1000 கேள்விகள். ஆனால் பதில் கூறும் நிலையில் ஒருவரும் இல்லை. பாட்டி தாத்தா இருவரும் அவ்வப்போது கண்ணீர் வடித்தனர். ஆதர்ஷ் பெரியவர்கள் இருவரும் தங்களின் 2 பெண்களின் வாழ்க்கையும் இப்படி ஆகிவிட்டதே என்று புலம்புவதை பலமுறை கேட்டிருக்கிறான். அதனால் அப்பாவிடமும் சித்தியிடமும் பேசுவதையே அவன் குறைத்து கொண்டான். அதோடு ஜெயேந்திரனை அழைக்க அவரும் இங்கே வர மறுத்துவிட்டதால் பெரியப்பாவிடம் சென்று வர வேண்டும் என்று மகேந்திரனிடம் கேட்டு அடம் பிடித்தான். அவர் மறுத்துவிடவே அழுது கொண்டே மாடிக்கு வேகமாக ஓடி சென்றவன் அங்கிருந்து தவறி விழுந்து தலையில் பலத்த அடி. அதனால் அவனுக்கு பழையது அனைத்தும் மறந்துவிட்டது. அதன் பிறகு வீட்டிற்கு வந்ததும் அனைத்தும் புதிதாக அறிமுகமானது ஆதர்ஷுக்கு. இருப்பினும் வீட்டின் சூழல் அவனுக்கு ஏதோ பிரச்சனை என்பது மட்டும் புரிந்தது. அவனுக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம், அதில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க என்று மருத்துவர்களும் பெரியவர்களிடம் கூறிவிட்டு அவனை கவனித்து கொண்டு சொல்லி அனுப்பினர்.